ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுலா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளாங்கி கீரை தான். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் மாடி தோட்டம்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம விட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க. இன்னும் க்ளீன் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் அந்த வாட்டர் பெயிண்ட் கொஞ்சம் போட்டுட்டு தளத்துக்கு அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்ட்லாம் வச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழைலாம் வந்ததுக்கப்புறம் பாருங்க, அப்படியே நம்ம கார்டன இன்னும் விட்டுட்டோம். எல்லா செடியும் வந்து இப்ப நம்ம நெறைய பிச்சுட்டோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் இந்த வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். காடு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே தான் இருக்கு இப்பவும். ஸோ இன்னும் நம்ம கிளீன் பண்ண முடியல. எப்படி சொன்னது தான் வேற ஒரு ஷெட்யூல் நமக்கு போயிட்டு இருக்கறனால இதுகிட்ட கொஞ்சம் வர முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் வரணும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு பிளான்ல தான் இருக்கோம். இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸும் குடுக்க முடியல. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுலயும் பாருங்க பச்சை மிளகாலாம் நல்லா காய்ச்சி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. பிஞ்சும் இருக்கு, பூவும் விட்டுருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோவக்காலாம் கூட அப்படியே பாருங்க, பூலாம் விட்டுருக்கு. இங்க பாருங்க பிஞ்சு இருக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, காய்லாம் பாருங்க அப்படியே இருக்கு நெறைய. அதுவும் நமக்கு தேவையானது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதே மாரி இங்க புதினாலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா நெறைய பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. அதே மாரி அவரைக்காலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கு. நம்ம இதெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அந்த கிளீன் பண்றதுக்கே மனசு வரமாட்டேன்து. ஸோ அதனால தான் அப்படியே கொஞ்சம் மழையும் நமக்கு நிக்கட்டும், சீசன் போட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கீரை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முள்ளாங்கியும் இருக்கு. பட் நமக்கு வந்து இப்ப கீரை வரைக்கும் போதும். நேத்து கொஞ்சம் முள்ளாங்கி எடுத்துக்கிட்டோம். கீரையும் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நமக்கு தேவையானது பொரியலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு கீரை. இங்க பாருங்க கீரைலாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அங்க கீரை இருக்கு. அதையும் நம்ம பறிச்சுப்போம். இங்க பாருங்க இதுலயும் நம்ம கீரை எடுத்துப்போம். நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இளம் கீரை மாரி நல்லா அழகா பச்சை பசேல்னுக்கு மருந்து போடாம அங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு கீரை. ஸோ இந்த முள்ளாங்கி கீரை பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது. கண்டிப்பா இதெல்லாம் மருந்து இல்லாம கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு கீரை. இங்க பாருங்க இப்ப நமக்கு தேவையான கீரைய வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு அவ்ளோ ரொம்ப நல்லது. அதாவது இந்த நீர்க்காய் சாப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீரை தண்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து நீங்க பொரியலும் பண்ணிக்கலாம். கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வேற ஒரு அறுவடையில பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம முள்ளங்கி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம பொரியல். அதே மாரி வந்து இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில வந்து கத்திரிக்காய் பறிச்சோம் காலையில. அது கொஞ்சம் நம்ம வீடியோ போடல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கூட்டு, முள்ளங்கி கீரை பொரியல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு அறுவடையில பார்க்கலாம். பாய்.